இக்னோர் பண்ணுற ஒரு இடம் வந்து நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸ் தான். ஸோ அதை எப்படி ரீடெக்கரேட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். அமேசானில் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள், டீட்டெயில்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ஒரு டிஐஒய் தான். என்னோடய டாட்டர் வந்து இதை பெயிண்ட் பண்ணியிருக்கா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வனிதாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங் தான் பார்க்க போகிறீங்க. நார்மலி வந்து நம்ம வீடெல்லாம் சுத்தப்படுத்துவோம், டெக்கரேட் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். நம்ம இக்னோர் பண்ணுற ஒரு இடம் வந்து நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸ் தான். அது வந்து நம்ம ரொம்ப நிறையா கவனிக்கிறது இல்லை. ஒரு காலையில் ஒரு கோலம் போடுறதோடு விட்டுடுறோம். எனக்கு வந்து இப்போ ரீசெண்டாக இந்த நிறைய ரிலேட்டிவ்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஐ மீன் ஆஃப்டர் பேண்டமிக். ஸோ நான் இக்னோர் பண்ண ஒரு இடம் வந்து ஹோம் என்ட்ரன்ஸ் தான். ஸோ அதை எப்படி ரீடெக்கரேட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ப்ளஸ் நான் அதுக்காக ஒரு ஃபியூ திங்ஸ் வாங்கியிருக்கேன் அமேசான்லேயும், அதையும் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இதான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய டிஐஒய் டெக்கரேஷன் ஐடியாஸ்லாம் பார்க்குறதுக்கு ப்ளீஸ் கண்டினியூ வாட்சிங் மீ. வாங்க லேட் பண்ணாமல் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம். எப்போவுமே நம்ம டோருக்கு மேலே ஒரு லைட்டை விநாயகர் லைட் மாதிரி வைப்போம் இல்லையா? ஆக்சுவலாக அந்த லைட் எங்களுது உடஞ்சிருச்சு. ப்ளஸ் எங்கள் ஃப்ளோர்லேயே லைட்ஸ் இருக்கனால நாங்கள் அது போடுறதும் இல்லை. அதுக்கு பதிலாக நான் இந்த மாதிரி ஒரு டெக்கரேட்டிவ் பீஸ் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி விநாயகரில் கொஞ்சம் மெட்டல் மாதிரி இருக்குது, நல்ல வெயிட்டாக கூட இருக்குது. ஸோ அமேசானில் தான் வாங்கினேன். நான் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு தோரணம் ஒன்று வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து ஃபெஸ்டிவல் அப்போ போடுறதுக்கு ஒன்று வச்சுருக்கேன் ஆல்ரெடி. பட் இது வந்து எவ்ரிடே போடுறதுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டுமேன்னு வாங்கினேன். எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் அமேசானில். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள், டீட்டெயில்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கரை வந்து ரீயூஸ் தாங்க பண்ண போகிறேன். ரீயூஸ் இந்த சென்ஸ், இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ்லாம் நான் என் கிட்ஸுக்கு வாங்கி கொடுப்பேன். அதில் இந்த பர்டிகுலர் ஸ்டிக்கர் வந்து நான் இன்னும் யூஸ் பண்ணல. ஸோ இது ஒரு இடத்துல ஒட்ட போகிறேன். ஸோ அதான் சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் திங்ஸ் வாங்கினேன், கொஞ்சம் ரீயூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ஒரு டிஐஒய் தான். என்னோடய டாட்டர் வந்து இதை பெயிண்ட் பண்ணியிருக்கா. ஹோம் ஸ்வீட் ஹோம் இப்படி ஒன்று வேணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஒரு ஐடியாவுக்கு. அதை வந்து அவங்க இவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் ஃப்ரண்ட் டோரில் வந்து இந்த க்ளூ ட்ராப்பு இல்லாட்டி ப்ளூ டேக் அந்த மாதிரி வச்சு ஃப்ரண்ட் டோரில் ஒட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு ஹேங் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்தது. அப்புறம் இல்லை, ஹேங் பண்ணுறதுனா க்ரில்லில் போட்டால் தெரியாது இது, அதனால் நாங்கள் டோர்லேயே வைக்கிறதா இருக்கும். அவ்வளோதாங்க நான் வாங்கின ப்ராடக்ட்ஸ். வாங்க ஒரு போரிங் ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸை ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸை மாற்றலாம். இதுதான் என்னோடய ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸுங்க. ஆக்சுவலாக ரொம்ப ஒன்றும் டெக்கரேட் பண்ண முடியாது, ஏன்னா பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டு டோர் வந்துடும். ஸோ ரொம்ப நிறையாலாம் என்னால் பண்ண முடியாது. ஸோ இந்த இவ்வளோ சின்ன இடத்துக்குள்ளே எவ்வளோ பண்ண முடியுமோ அதுதான் நான் பண்ணுறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த பிள்ளையார் விநாயகர் இதை வந்து நான் மேலே மாட்ட போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் இந்த தோரணத்தையும் மாட்ட போகிறேன். நல்ல லென்த்தெல்லாம் கூட பர்ஃபெக்டாக இருந்தது, என் டோருக்கு பர்ஃபெக்டாக ஃபிட் ஆச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த காலிங் பெல் கிட்ட பார்த்திங்கன்னா எல்லோரும் கை வச்சு கொஞ்சம் அந்த இடம் பார்க்கறதுக்கே ரொம்ப போரிங்காக இருந்தது. அதை ஜஸ்ட் ஒரு 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 க்யூட்டாக காட்டுறதுக்காக இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஓட்டினேன். ஆக்சுவலாக இட் லுக் ப்ரிட்டி குட் ஆக்சுவலி.
இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து என்னோட டாட்டர் பெயிண்ட் பண்ண அந்த டிஐஒய் தான். நான் வந்து ஜஸ்ட் ஹோம் ஸ்வீட் ஹோம் போட்டு எனக்கு ஏதாவது ஒரு பெயிண்ட் பண்ணித்தா அப்படின்னு கேட்டேன். சும்மா சொல்லக்கூடாது. ரொம்ப அழகாக பண்ணியிருந்தா. எனக்கு பயங்கர சாட்டிஸ்ஃபேக்ஷன். நார்மலி நான் எப்போ டிஐஒய் எப்போ ஒரு டெக்கரேஷன் வீட்டுக்கு பண்ணாலுமே அதில் ஒரு டிஐஒய் இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். இல்லாட்டி வந்து அது முழுமை அடையாதுன்ற மாதிரி என்னோடய ஃபீலிங். ஏன்னா எல்லாமே ஸ்டோரில் வாங்கி பண்ணிட்டா அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை இல்லையா? ஸோ இதில் வந்து இன்னும் ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. இது நம்மளோட குழந்தை வரைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா இது முடிஞ்சிருச்சு. இதுதான் நான் சொன்ன அந்த ப்ளூ டேக் வந்து டோரில் வால்லெல்லாம் ஒட்டுறதுக்கு நல்லா யூஸ் ஆகும். ப்ளஸ் வந்து அங்கேயே எடுக்கிறதும் ரொம்ப ஈஸி. ஸோ அதை வந்து நான் ஒரு 3-4 இடத்துல போட்டு நான் டோரில் இதை நான் ஒட்ட போகிறேன். நெக்ஸ்ட் வந்து என்னோடய பால்கனியில் இருந்த ஒரு மணி பிளான்ட் எடுத்துகிட்டு கொண்டு வந்து வச்சேன். ப்ளஸ் ஒரு உருளியில் வந்து ஃப்ளவர்ஸ் வச்சு ஒரு கேண்டில் வச்ச உடனே ஒரு ரொம்ப அழகான ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. என்ட்ரன்ஸும் ரொம்ப அழகாகிடுச்சு பார்க்கறதுக்கே. ஃபியூ திங்ஸ் தான், நான் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணலை. வீட்டில் இருந்த ஃபியூ திங்ஸ் யூஸ் பண்ணி ப்ளஸ் ஒரு 1-2 திங்ஸ் வாங்கியே நான் வந்து என்னோடய ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கிட்டேன். ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு ஆக்சுவலாக. ஃபைனல் டச்சப்க்கு நான் கொஞ்சம் அந்த சீரியல் லைட்ஸ்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு. அவ்வளோதாங்க. இதுதான் ஃபைனல் அவுட்லுக். ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக எங்கள் வீடோட என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் டோரும் பக்கத்து வீட்டில் அவங்க ஃப்ரண்ட் டோரும் ரொம்ப பக்கத்தில் இருக்கும். எங்களால் வந்து ரொம்பலாம் என்னால் டெக்கரேஷன் பண்ண முடியாது. நான் என்ன பண்ணாலும் இட்ஸ் அஃபெக்டிங். பக்கத்து வீடு அவங்களும் இருக்கிறதுனால ரொம்ப மினிமம் ஸ்டஃப் வாங்கி ரொம்ப நிறையா ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை. வீட்டில் இருக்கிறதே ஃபியூ திங்ஸ் வச்சு என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சூப்பர் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது இந்த டெக்கரேஷனில். ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until my next video.